இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மழையில் சாஞ்ச வாழை மரம். இப்போ நம்ம இதுலேருந்து வாழைத்தண்டு எடுக்கலாம். அது எப்படி எடுக்குதுன்னு சொல்கிறேன். முதல்ல இங்கேருந்து இதை வந்து அப்புறப்படுத்தணும். இப்போ நம்ம அதை அப்புறப்படுத்திட்டோம். மறுபடியும் வந்து கீழே வேர்லேருந்து ஒரு 6 அடி விட்டுட்டு வெட்டிட வேண்டியது தான். ஆனால் பார்த்து வெட்டணும், ஏன்னா இங்கே ஒரு கன்று இருக்குது. எங்கே போடலாம்? இந்த இடம் ஓகேல. இந்த இடத்தாண்ட போடும்போது பார்த்து போடணும், ஏன்னா 2 பக்கத்துலேயும் வந்து குட்டிங்க இருக்குது, இதோட குட்டிங்க. அதனால் நம்ம பார்த்து தான் இதை வெட்டணும். இல்லை 3. ஓ மை காட். எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல கீழே. இதோ 2, 1, 2. ஸோ பார்த்து தான் எடுக்கணும், ஏன்னா கீழே குட்டிங்கெலாம் நிறையா இருக்குது. இந்த இருக்காங்க பாருங்கள். இது ஒரு வாழை மரம், இது ஒரு வாழை மரம், இது ஒரு வாழை மரம், அப்புறம் இது ஒரு வாழை மரம். அதனால் எல்லாத்தையும் பார்த்து வெட்டணும் இங்கே. ஸோ நான் கேமராவை கட் பண்ண போகிறேன், ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஒரு மரம் காலியாகிடும். ஓகே, நான் இதை வெட்டிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழை மரத்தை வெட்டியாச்சு. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாழை மரத்தை தண்டு பார்ப்போம். தண்டு பார்க்கறதுக்கு முதல்ல அப்பர் ஸ்கின்னெல்லாம் எடுக்கணும். ஐயோ, ஒரு கையில் எடுக்க முடியலையா? சரி இருங்க. தண்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாரி, இந்த ஒருக்கு பாருங்கள் தண்டு. இதுதான் தண்டு. இப்போ இது தான் எடுக்க போகிறோம். ஒரே கையில் இதை வந்து எடுக்க முடியல, அதனால் நான் வீடியோவை கட் செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாழைத்தண்டு எடுத்துட்டேன். இதுதான் தண்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நிமிஷம், நான் வந்து இந்த 2 லேயர் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா? 3 லேயர் விட்டுருப்பேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இது எடுத்துட்டோம்னா உடனே செஞ்சிடணும். அப்படி செய்யலை 2 நாள் கழித்து இல்லை 1 நாள் கழித்து செய்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த எக்ஸஸ் தண்டு இருக்கணும். எதனாலனா அப்போ தான் அழுகாமல் இருக்கும் இது. ஸோ இப்போ இது நம்ம துண்டு போட்டு வீட்டில் எடுத்து வச்சிட வேண்டியது தான். நீங்கள் வாழைத்தண்டை ஜூஸ் போட்டோ இல்லை கூட்டு செஞ்சோ சாப்பிடலாம். இதில் பல நன்மைகள் இருக்குது உடம்புக்கு. அதில் ஒன்று ஒன்றா சொல்லணுன்னா லிஸ்ட்டு பெருசாக போவோம். சரி வாங்க, இப்போ நம்ம இதெல்லாம் 2 துண்டு வந்துருக்குல்ல, இது ஒன்று இங்கே இருக்குது பாருங்கள். இதை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் கொடுக்க வேண்டியது. ஃபைனலாக நம்ம வாழைத்தண்டை துண்டு போட்டாச்சு, வீட்டிலையும் கொத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.